ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தான் இவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்துவிட்டாய் தானே? இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நீயே சொல்கிற அளவுக்கு உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போக வச்சு உன் தலையெழுத்தை மாற்றி காட்டுறேன். நீயும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கான காலம் நெருங்கி வந்துருச்சு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வாழ்வை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தை நினச்சி புலம்பி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்க நான் வந்துட்டேன். இந்த வராகி அம்மா உனக்காக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுறா? நீ அனுபவித்த வேதனைகளும் உன் தீய கர்மாக்களும் இன்றோடு காணாமல் போய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன். நீ தொலைத்த விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயம் மீட்டெடுத்து பெறப்போகிறாய். இந்த வராகி அம்மா என் செல்ல குழந்தையான உன்னை சிறப்பாக வாழ வைத்து காட்டுவேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுன்னு நீ இவ்வளோ சோகமாக இருக்க? எப்போதுமே கடந்த காலத்தையும் இழந்ததையுமே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம நேர்மறை சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யும் போது உனக்கான நல்வழிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் தானாக உருவாகும். நீ சிறப்பான வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ எப்போதும் உற்சாகத்தோடு இரு. எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் உன் துன்பங்களும் வேதனைகளும் மட்டும் உனக்கு நிரந்தரமாக தங்கிவிட நான் விட்டுட மாட்டேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு மாறாததுனோ அல்லது மாற்ற முடியாததுனோ எதுவுமே இல்லை. அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ கவலைப்படுவதற்கு அவசியமில்லை. அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். முக்காலமும் உணர்ந்த இந்த வராகி அம்மா நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே வெகு சீக்கிரம் மாறி போகும். இத்தனை நாளா நீ என்னிடம் மனமுருகி செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்குறேன். காற்று எப்படி மேகங்களையெல்லாம் தள்ளி விட்டு விலக்கி வைக்கிதோ அதே போல இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் தள்ளி விட்டு உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன். இப்போது நீ கஷ்டப்படுறது எல்லாமே கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு கடந்து போயிடுன்றதை புரிஞ்சுக்கோ. எதையும் மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதுமே செல்லமே. நீயாக வீணாக மனக்கலக்கம் அடைந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரி செய்வேன்னு நம்பு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அது அனைத்தையும் நான் மாற்றி கொடுத்துடுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போது விடிவு காலத்தை நோக்கி நகரப்போகுது. உனக்கு இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். உன்னை வேணான்னு விலக்கி வச்சவங்களே இப்போ உன் வீட்டுக்கு தேடி வந்து உன்கிட்ட சமரசம் பேசுவார்கள். காலம் எப்போதும் நீ கஷ்டப்படும்படியாகவே இருந்து விடாது என் செல்லமே. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன்னுடைய விடாமுயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து உனக்கான சிறப்பான அழகான வாழ்க்கை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன். குழந்தை செல்வம் வேணும்னு வெகு நாட்களாக நீ இடம் தவமாய் தவம் கேட்டாயல்லவா? என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்குமா நீ கேட்ட கண் கலங்கி விட்டு அந்த விஷயத்தை சரி செஞ்சு உன் குடும்பத்தில் குழந்தையாக வந்து நானே பிறப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மழலை குரல் ஒலிக்கப் போகுது. இந்த வராகி அம்மாவை வரவேற்க தயாராக இருந்து கொள் என் செல்லமே. உன் மனசில் இத்தனை நாட்களாக இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். எதை நினச்சி நீ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டியோ அதை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனி எந்த வகையிலும் நீ வேதனைகள் கொள்ள மாட்டாய். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சரியான தீர்வை கொடுக்க போகிறேன். நான் உனக்காக செய்கிற அனைத்தையும் நீ மனசார ஏற்றுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு அது நிரந்தர முடிவாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்கக்கூடிய சரியான சந்தோஷமான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி தரேன். நீயாகவே
வாழ்க்கையை வெறுத்து போய் கஷ்டமான சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டே இருக்காதே. உன் சூழ்நிலை என்ன, உன் வாழ்க்கை என்ன, உன் கஷ்டம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை இப்படியே போயிடாது. கண்டிப்பாக நான் அனைத்தையும் மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக உன் வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீ கற்பனை செய்வது போல இனி எதுவும் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை தராது என் செல்லமே. தேவையில்லாமல் நீயாகவே வீணாக மனசை போட்டு குழப்பிக்க விட வேண்டாம். சோர்வாக சோர்ந்து போய் இருக்காம தைரியமாக உற்சாகத்தோடு இருக்கணுமே செல்லமே. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது இனி யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் சோதனைகள் அனைத்தையும் நான் சாதனைகளாக ஆக்கி கொடுக்குறேன். உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக ஆகக்கூடிய பொற்காலம் வரப்போகுது. என் செல்ல குழந்தையான நீ எப்போதும் தைரியமாறு. உனக்கு சரியான நிரந்தர வருமானம் தரக்கூடிய உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன்னை வளமாக்கி உனக்கான நல்லதையும் நானே செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உனக்கு பொருத்தமான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும். உன்னுடைய கஷ்டம் துன்பம் இதையெல்லாம் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட மட்டுமே சொல்லு என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் நீ சொல்றதால எல்லாரும் உன்னை தாழ்வாக நினைப்பார்கள் என்பதை புரிந்துகொள். நீயாக போய் எந்த விஷயத்தையும் வருத்தப்பட்டு ஆறுதல் தேடி உன்னை தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக உன் பிரச்சனைகளை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ற? எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். நீ முதல்ல கவலையை விட்டுட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகுது. உனக்கு நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்து போகும் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அவங்களே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. மறுபடியும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு உண்டாகும். நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு. நீ பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு வரமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை திட்டுவதோ சாபமிடுவதோ குறை சொல்வதோ கூடாது என் செல்லமே. உன்னால் முடிஞ்சது மட்டும் நீ செய். மற்ற எல்லாத்தையும் உன்னால் முடியாதது எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். முடியாததை முடித்து காட்டும் பேராற்றல் கொண்ட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றி காட்டுறேன். நீ என் மேலே நம்பிக்கையோடு பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வேண்டுதல் வீண் போகாது. உன் பல நாள் காத்திருப்பும் தீவிர வேண்டுதலும் அதற்குரிய பலனை கொடுப்பதற்கு தயாராகிடுச்சு. நீ எதை தேடிட்டு இருந்தியோ, எதை ஆசைப்பட்டு கேட்டியோ, அது அனைத்தும் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது என் செல்லமே. நீ நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இழந்ததை நினைத்து கவலைப்படுவதால் இங்கு எதையும் மாற்ற முடியாது. அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும்ன்ற உறுதியோட அதை எதிர்கொள்ள தயாராகு. நிலை தடுமாறி கலங்குவதால் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போவதில்லை என் செல்லமே. மனசளவில் அமைதியாரு. இந்த வராகி அம்மாவை முழுசாக சரணாகதி அடைஞ்சிட்டினா நானே உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செய்து தருவேன். என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும், நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரைக்கும் பதற்றம் அடையாமல் பொறுமையாரு. தள்ளி போகுதே தவிர எந்த நல்ல விஷயங்களும் நடக்காமல் போகாது. கூடிய சீக்கிரம் தள்ளி போனதும் தாமதமானதும் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். உன் போராட்ட காலம் முடிவடைய போகுது. தனியாக நீ கதி கலங்கி நின்ற காலமெல்லாம் முடிஞ்சு போய் மிக அழகாக உன் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக நீ வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு. உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மாவின் ஆலயத்துக்கு குடும்பத்தோடு நான் கூப்பிடுறேன் என் செல்லமே. எல்லா உறவுகளோடும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இருக்க கற்றுக்கோ. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி கவலை கொள்ளாதே. அவர்கள் அவங்க செஞ்ச பாவத்துக்கு கர்ம வினைகளுக்கு இப்படியெல்லாம் ஆட வேண்டியதாக இருக்குது. அதனால் மற்றவங்க செய்த செயல்களை நினச்சி உன்னுடைய உள்ளத்தை நோகடித்து நொந்து கொள்ளாதே. எப்போதும் உள்ளத்தளவில் திடமாக தைரியமாக இரு.
எந்த விஷயத்துக்காகவும் நீ உடஞ்சு போகக்கூடாது. இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டே தான் இருப்பேன். உன்னுடைய அன்பும் நேர்மையும் எனக்கு தெரியும். அதனால் அனைத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாரு. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு செய்து தருவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். கண்டிப்பாக விதைகள் விருட்சமாகும். விதைகளை போட்டுட்டு அடிக்கடி விதைகளை தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீனா அது எப்படி நடக்கும்? விதைகளை தோண்டி தோண்டி பார்த்து சந்தேகப்பட்டு உன் நம்பிக்கை இழக்காம பொறுமையோட நம்பிக்கையோட இருந்தீனா கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நீ கேட்ட அனைத்தையும் உனக்காக செஞ்சு தருவேன். இந்த நாள் முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறிடுன்ற நம்பிக்கையோட உற்சாகத்தோட வாழ ஆரம்பி. அனைத்தையும் நான் உன் வசமாக்கி தருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றிகள் குவிவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ நினச்சதெல்லாம் கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன். எல்லாவற்றையும் படைத்து காத்து அருளும் மேலான சக்தி உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால் அது இது எதையும் யோசித்து கவலைப்படாமல் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனி அனைத்தும் உன் வசமாகும். ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்ட உன் வாழ்க்கையில் இனி எந்த தீயதும் தவறும் நடக்காமல் இந்த வராகி அம்மா உன்னை பாதுகாக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அண்ட சராசரங்களையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கும் பேராற்றலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கேட்குற சின்ன விஷயத்தை என்னால் நடத்தி கொடுக்க முடியாதா என்ன? எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. முழு நம்பிக்கையோடு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டினா நீ கேட்டதை எல்லாம் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போதும் முடிவுகள் எடுத்துட்டு மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிவுகள் நினச்சது போல் நடக்கணும்னா உன் முயற்சிகளை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு வகையில் நீ செய்கிற முயற்சி கண்டிப்பாக உனக்கான வெற்றியை முடிவாக கொடுக்கும். திட நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை செழுமையாக செம்மையாக மாற்றிவிடுமேன் செல்லமே. நீ தனியாக இல்லை. இந்த வராகி அம்மா தானே உனக்கு துணையாக இருக்கேன். அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுனாலே கண்டிப்பாக நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி இரட்டிப்பாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது மாற்றணும்னு நினச்சினா முதல்ல நீ ஒன்றை மாற்றிக்கோ. நீ மாறும்போது உன் சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்க எல்லாமும் தானாகவே மாறி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிருமேன்னு செல்லமே.